ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம வீட்டிலேயே எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருப்போம்ல, அந்த தேங்காய் தான். அதாவது நம்ம யூஸ் பண்ணி மிச்சமாகிற தேங்காயை தான் மொத்தமாக சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம தண்ணியில் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வைக்கணும் எல்லா தேங்காவையும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிருக்கு. ஊறவும் அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா ஊறி அப்போ தான் நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நல்லா வரும். இதை குட்டி குட்டி பீஸ் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். குட்டி குட்டியாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம். ஆனால் நான் கிரைண்டரில் போட்டோடனே அரைக்க மாட்டேன்ச்சு. அதனால் நான் மிக்சியில் போட்டு எடுத்துட்டு அப்புறமா அதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி இதை ஃபில்ட்ரு பண்ணி பால் மாதிரி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பால் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் எல்லாத்தையும். எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஒரு கவரில் நம்ம ஊற்றி அதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்தோம்னா மேலே அந்த க்ரீம் மாதிரி மேலே நின்றுக்கும். சும்மா வேஸ்ட் வாட்டர் ஃபுல்லாக கீழே போயிடும். எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு எடுத்து அதை ஒரு கட்டி அப்படியே நம்ம எங்கேயாவது தொங்க விட்டோம்னா கூட நமக்கு அது பால் தனியாக, கீழே தண்ணி அந்த நம்ம ஊற்றி அரைச்சிருப்போம்ல அந்த தண்ணி தனியாக, அந்த மாதிரி ரெண்டும் பிரிஞ்சு நின்றுக்கிறோம். அந்த மேலே அந்த தேங்காய் க்ரீமாக இருக்குது பாருங்கள், அது கீழே தண்ணி தனியாக ஸ்டோர் ஆகி நின்றுக்கிறோம். இப்போ நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு தேவையானது கருவேப்பிலை, நெல்லிக்காய், இது கொய்யா இலை, எல்லாமே நான் காஞ்சதை தான் எடுத்திருக்கேன். இது செம்பருத்தி பூ, மருதாணி இலை எல்லாமே காஞ்சது. அப்புறம் முருங்கை இலை கொஞ்சோண்டு, வேப்பிலை கொஞ்சம், இது கீழாநெல்லி, இது துளசி, அடுத்தது வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை, அது சோத்துக்கத்தலை 2 மடல் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். காஞ்ச இலைகளையாக போட்டு தனியாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக தனியாக போட்டு எடுத்துட்டு அடுத்து நெல்லிக்காய் கொட்டையை மட்டும் நீக்கிட்டு இதை மட்டும் எடுத்துக்கணும். எல்லாத்துலேயும் கொட்டையை நீக்கிடணும். அப்புறம் சோத்துக்கத்தலை, நமக்கு அந்த ஜெல் மட்டும் போதும். அதனால் அடிப்பாட்டை கட் பண்ணி கீழே போட்டுட்டு சைடில் இருக்க அந்த முள்ளாக இருக்கிறத எடுத்துகிட்டு நடுவில் ஜெல் மட்டும் எடுத்துக்கிறோம். ஜெல்லு மட்டும் எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததை அந்த பாலை ஃபுல்லாக தனியாக எடுத்துக்கணும். தண்ணியை அடியில் ஒரு குட்டியை கட் பண்ணி விட்டோம்னா அந்த தண்ணி ஃபுல்லாக கீழே ஃபில்ட்ரு ஆயிரும். அப்புறமா மேலே க்ரீம் இருக்குது கீழே வர்றப்ப நம்ம அதை எடுத்து அப்படியே இரும்பு கடாயில் போட்டு அதை சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
நல்லா கெட்டியாக மாவு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு அடியில் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த ஜெல்லு இதெல்லாம் போட்டோம்ல, அதோடு சேர்த்து வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். காஞ்ச இலைகளாக தனியாகவும், நெல்லிக்காய், துளசி இதெல்லாம் மட்டும் தனியாக போட்டு எடுத்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த நல்லா அடியில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அப்படியே உட்காந்துடும். கிளற கிளற அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியும். அப்படியே கொதிக்கும், கீழே வெளியிலலாம் தெரிக்கும். லைட்டாக ஒரு மூடி போட்டு மூடிக்குள்ளேயே லைட்டாக அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தாலும் வெளியில் தெரிக்காமல் இருக்கும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த சட்டியெல்லாம் சைட்லலாம் தெரியுது பாருங்க. எண்ணெய் அந்த பிரிஞ்சு வரும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த ஹெர்பல்ஸ் ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கிளற கிளற அந்த ஒயிட் கலரில் இருக்க அந்த தேங்காய் போல் அப்படியே க்ரே கலரில் மாறிக்கிட்டே வரும். அப்படியே பிரிஞ்சு டார்க்கு அந்த ப்ரௌன் கலருக்கு வந்துடும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலருக்கு வரும். பார்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். தெரிக்கும், டப் டப்புன்னு வெளியில் தெரிக்கும். கவனமாக கிண்டணும். லைட்டாக மூடி போட்டு போட்டு கிண்டினாலும் அது வெளியில் தெரிக்காமல் இருக்கும். இந்த நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரொம்ப தெரிக்காது. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தெரியுது, அதில் நல்லா டார்க்கு அந்த ப்ரௌன் கலரில் க்ரீன் மாதிரி ப்ரௌனாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருது. இன்னும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டுக்கிட்டே இருக்க அந்த எண்ணெய் வந்து நல்லா தெரிஞ்சு வரும். பார்த்தா நல்லா எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குதுல. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை அப்படியே நம்ம ஒரு ஃபில்டரில் போட்டு துணியை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா நல்லா ஆயில், நமக்கு ஹெர்பல் ஹேர் ஆயில் கிடச்சிடும். எப்படி இப்போ வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டாக போகிற தேங்காயை வச்சு நம்ம எண்ணெயும் தயாரிக்கலாம். இல்லை நம்ம ஹெர்பல்லாம் போடணுன்னாலும் போட்டு நம்ம தயாரிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.